கட்டாய ஹெல்மெட் சட்டம் நடைமுறைக்கு வந்து 2 நாட்களுக்குள் அரசாங்கமும் சென்னை டிராபிக் போலீசாரும் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஹெல்மெட் அணியாமல் பயணித்து டிராபிக் போலீசாரால் பிடிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் இன்று மதியம் சென்னை அண்ணா சாலையில் நடமாடும் நீதிமன்றத்தின் வெளியில் விசாரணைக்காக காத்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. கொளுத்தும் வெயிலில் காத்திருந்தவர்களிடம் இது குறித்து கேட்டபோது, ஹெல்மெட் கவனிப்படுச்சாங்க சார், ஹெல்மெட் இல்லை, கேஸ் புக் பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு 1 மணிக்கு வாங்க அப்படின்னாங்க. 1 மணிலேருந்து நாங்கள் மவுண்ட் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் யாரும் இன்னும் ஒன்றும் பார்க்கல சார். எங்களை எத்தனை பேர் மொத்தம்? நாங்கள் மொத்தம் இருக்கிறோம் சார். இங்கே ஒரு 500 பேர் கிட்ட இருக்கிறாங்க. ட்ரிப்ளிகனில் நேற்று ஈவினிங் பிடிச்சாங்க. இந்த டைமுக்கு இங்கே வர சொன்னாங்க. இந்த டைமுக்கு இங்கே வந்தால் ரெஸ்பான்ஸ் அவ்வளோவா ஒன்றுமே இல்லை. ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க்கே இல்லை, எனக்கு லாஸ் தான். மயிலாப்பூரில் நேற்று பிடிச்சாங்கண்ணா. நேற்று பிடிச்சிட்டு நான் சொன்னேன், என்னோட சம்பளம் வந்து 10ஆம் தேதி ரிக்வெஸ்ட் பண்ணேன். சில பேருக்கு வந்து 1ஆம் தேதி கிடைக்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில். என்ன மாரி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 10ஆம் தேதி தான் சம்பளம் கிடைக்கும். அதுவும் ரிக்வெஸ்ட் பண்ணால் அதுவும் பண்ணேன். இன்றைக்கி வந்து 10 நிமிஷத்தில் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. ஒரு 2 மணிக்கு வர சொன்னாங்க, 2:15 மணிக்கு வர சொன்னாங்க. இப்போ தான் வாங்குறேன். இந்த ஹெல்மெட்டை வந்து 1500 300 ஹெல்மெட். இது நாங்கள் எங்கே போய் தேடுறது? நாங்கள் சார் எனக்கு வந்து 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் வாங்கிட்டு வரேன் சார்னா. இல்லை, எனக்கு இப்போ நீ ஹெல்மெட் காட்டி ஆகணும், நீங்கள் டேட்டை வந்து காட்டுன்றாங்க. வீட்டில் வந்து ஒரு ஹெல்மெட் எந்த காட்டாங்க, இது எனக்கு வேணான்றாங்க. எனக்கு மட்டும் 3 நாள், நான் 3 நாள் அடைஞ்சிருக்கேண்ணா. நேற்று 1 நாள் பிடிச்சாங்க, நேற்று 1 நாள், இது இன்னைக்கு 1 நாள், நாளைக்கு வர சொல்கிறாங்க. என்ன ஹெல்மெட் இல்லாதனால எங்களை பிடிச்சிட்டாங்க. 10 மணிக்கு பிடிச்சாங்க காலையில். இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஒரே ஒரு கோட்டு தான் போட்டிருக்காங்க. 4-5 கோட்டு போட்டால் தான் வந்து எங்களால் சீக்கிரமாக பண்ண முடியும். ஒரே ஒரு ஜட்ஜு உட்காந்துட்டு எல்லாமே பார்க்குறாரு. ஸோ அந்தந்த ஏரியாவில் ஒரு ஸ்டேஷனில் ஒரு கோட்டு போட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக முடியும். ஹெல்மெட் எல்லா இடத்துலையுமே டிமாண்டு, எங்கேயுமே இல்லை. 300 ஹெல்மெட்லாம் வந்து 800 900 சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மாதம் ஏதோ இவ்வளோன்னு சம்பாதிக்கிறவங்க தான். எங்களுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 500 வேஸ்ட்டாக போச்சு, 2 நாள் வேஸ்ட்டாக போச்சு. ஹெல்மெட்டுக்கு 1 நாள் இல்லாமல் பிடிச்சது 1 நாள். இது எங்களுக்கு டைம் அவகாசம் எப்படியும் ஒரு 10 நாள் அதுவும் வேணும் சார். 10 நாள் அவகாசம் கொடுங்க ஹெல்மெட்டுக்கு வந்து. ஏன்னா இப்போ உடனே சொன்னால் யாராலும் எதுவும் வாங்க போய் போட முடியாது சார். இதனால் எல்லாம் நேற்று அது மாதிரி தாமூரத்தில் வந்து ஹெல்மெட் போட்டு ரைட்டில் இப்படி பார்க்காம ஒருத்தர் இறந்துட்டாங்க சார், லேடிஸு. இப்போ எதனால் அது ஹெல்மெட் போகிறதுனால எதனால எனக்கு தெரில. ஒரு அவகாசம் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு டைம் எடுத்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அது ஹெல்மெட் வாங்கி போடுவாங்க. இது கொஞ்சம் எனக்கு அவகாசம் கண்டிப்பாக வேணும் சார். காத்திருந்த நூற்றுக்கணக்கானவர்களில் ஒரு பெண் கூட இல்லை என்பது ஆச்சரியமாக இருந்தது. இதை அங்கு கூடியிருந்தவர்களும் கவனிக்க தவறவில்லை. என் முன்னாடி 2 பொண்ணுங்க ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு இருக்கேன் சார். அங்கே பாருங்க சார்னா, என்னோட கடமை முடிஞ்சிச்சுப்பா, நான் 12 பேர் பிடிச்சிட்டேன். அவங்க வந்து நாளைக்கு பிடிக்கின்றாங்க. நாங்கள் ஒரு 400 பேர் இருக்கோம், ஆனால் ஒரு பொண்ணு கூட காணோம். சுற்றி பாருங்க, எல்லாம் ஜென்ஸாக இருப்பாங்க. ஒரு லேடிஸும் பிடிக்கல இது வரைக்கும். ஏன் லேடிஸ்லாம் ஹெல்மெட் போய் அவங்களுக்கு உயிர் உத்தரவாதமே கிடையாதா? வெறும் ஜென்ஸுக்கு மட்டும் தான் உயிர் உத்தரவாதமா? அதனால எல்லாத்தையுமே பிடிச்சா எல்லாருமே பிடிக்கணும் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்கு வந்து போறேன். என்ன கொடுத்தாங்க 2 ரூபா கூட கொடுக்கலண்ணா. லைசன்ஸை காமி கொடுத்துட்டாங்கன்னு. லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கண்ணா.